234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். 234 தொகுதியிலும் தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. ஒரு நாற்காலிக்கு எப்படி 4 கால் வேணுமோ அதே மாதிரி தான் திமுகவுக்கு அவங்க கூட சேர்ந்து ஒரு 3 கால் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சொல்லலாம். ஸோ இப்போ சில பல விஷயங்கள் நடந்திருக்கு, சில பல குளறுபடிகள், ஒரே கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு கூட்டணி பிரச்சனைகள். அதை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி சேலத்தில் நம்ம தலைவர் தளபதி நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. ஸோ கோலாகலமாக இருக்குது. சேலமே பார்த்திங்கன்னா திருவிழா கோலத்தில் இருக்குது. சின்ன ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு விஷயம் நடக்கலையேன்ட்டு. அது என்னன்றதை பார்ப்போம். நமக்கு போட்ட ரூல்ஸை பற்றியும் ரெகுலேஷன்ஸை பற்றி, ஸோ மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க, அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரீசெண்டாக நம்ம முதலமைச்சர் ஒரு மாநாடு போட்டிருந்தார். ஒரு மாநாடுன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட மாநாடு போடுறாரு. காரணம் ஒரே பயம், நம்ம தலைவர் மேலே இருக்கிற பயத்தில் ஏகப்பட்ட இடத்துல காசை இறக்கி கோடியாக இறக்கி பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டுறாரு, பஞ்சு டைலாக் அடிக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக வந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கூட ஃப்ரெண்டில் போட்டிருப்பேன். அதாவது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம தலைவர் சொல்கிற அதே வசனத்தை அந்த இடத்துல சொல்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க போல இருக்குது. விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி போங்க, அதுதான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு பிடிக்குது. அதே ஃபார்முலா, அதே நடை, அதே உடை, அதே பாவனை, அதே தோரணை, அதே டைலாக்கு அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தெளிவாக ஒரு வீடியோ நான் 2 நாள் முன்னாடி போட்டிருந்தேன். அதாவது இதில் நான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இது முன்னாடி நான் டெல்லிக்கு போகும்போது இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து பொருட்கள் விற்பாங்க. இதை வாங்கிக்கோன்னு சொல்லி எல்லாம் பார்த்தா கம்மி ரேட்டில் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா இந்த ரேட் இருந்ததுன்னா இந்த வாட்ச் டெல்லியில் மிஞ்சி போனால் 150 ரூபா கொடுப்பாங்க. நம்மளும் யோசிப்போம், என்னடா அது 2000 ரூபா வாட்ச் 150 ரூபாக்கா, என்ன விஷயம்? அவுட்லுக்லாம் பார்த்தா அதே மாதிரி இருக்கும். ஆனால் அதை வாங்கிட்டு நம்ம சென்னை வந்து 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. திறந்து பார்த்தா உள்ளே எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணுறாரு. அதாவது நம்ம தலைவர் தளபதி மாதிரியே பார்த்தீங்கன்னா உடையெல்லாம் அணிஞ்சு, ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் மாதிரியே இருக்கும். நிஜமாலே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அது ஒரு ஊழல் கட்சின்ட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயாவே, அதாவது இந்த படத்தில் சொல்லுவாங்க பாரு, அவங்க சந்திரமுகியாவே மாறினாங்கட்டு. அந்த மாதிரி முதலமைச்சர் தலைவர் தளபதி விஜயாவே மாறிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய கிமிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய மாநாடுலாம் போடுறாங்க. இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளை தான் சந்திக்கிறாரு. 5000 பேருக்கு, அது ஒரு பிரைவேட் லேண்ட் எடுத்து அங்கே நம்ம மாவட்ட செயலர் பார்த்திபன் அவரோட தலைமையில் சேலத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இவ்வளோ நாள் மாநாடு போட்ட திமுகவில் இந்த நியூஸ் எல்லாம் பெருசாக வரல. மாநாடு முடிஞ்ச அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிர்வாகிங்க போடுற வீடியோஸ், இந்த வாழை மரத்தை அறுத்துட்டு போகிறது, நிறைய பழங்களை திருடிட்டு போகிறது, அது மாதிரி இல்லாமல் சேர் சைடில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது, சரக்கு பாட்டில் எடுத்து சுற்றுறது, இதெல்லாம் ட்ரோல் ஆகும்போது தான் நம்ம பார்வைக்கு வருது திமுக இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்கன்ட்டு. ஆனால் நம்மளது பாருங்கள். ஸோ சேலம் பார்த்தீங்கன்னா 4 நாள் முன்னாடி வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் லைவ் கவரேஜ். இப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பாலிமர் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டாங்க. விஜய் அவர்கள் சேலத்துக்கு கிளம்பிட்டாரு, திருச்சிக்கு கிளம்பிட்டாருன்னு சொல்லி நேற்றே பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டாங்க. அது காரணம் மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு. விஜயன் இப்போ ஏர்போர்ட்லேருந்து அந்த திடலுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரவாரம் இருக்குமா இல்லையா, போலீஸ்காரங்க அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மாவட்ட செயலாளரும் கிளியராக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு, தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. 5000 பேர் தான் அலோடு, அதாவது 4998 பேர் தான் அலோடு, மீது யாரும் வராதிங்க. பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட டோக்கன் இருக்கோ, அதாவது QR கோட ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க, அவங்க மட்டும் வாங்க. மதியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் தான் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. அதுக்கான வழிமுறைகள், ஒவ்வொரு தொகுதிக்கு பார்க்கிங் தனித்தனியாக, அந்த மாதிரி போலீஸ்காரங்களோட ஒத்தழித்து பக்காவான ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம தலைவர் வந்த அப்புறம் தான் தெரியும். ஏன்னா விஜயனை பார்க்குறதுக்கு வரும் நிர்வாகிங்க பொதுமக்கள் மட்டும் வரமாட்டாங்க, ஏகப்பட்ட பேர் காத்திருக்காங்க. வெளியிலேருந்து வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட பேர். அந்த மனிதரை ஒரு வாட்டியாச்சும் நம்ம பார்த்துட மாட்டோமா, ஒரு வாட்டி நமக்கு அவர் கை காட்ட மாட்டாரான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா தவம் கிடக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் வரும்போது எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் நம்மளால சொல்ல முடியல. என்னோட விருப்பம் என்னன்னா, அவரோட வண்டி வரும்போது யாரும் ஓடி வராமல், அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல், அவர் நிம்மதியாக வந்து போனால் தான் அடுத்த தொகுதிக்கு அவர் போக முடியும். இப்போ சேலம் முடிஞ்சு அடுத்த வேலூர் போகிறாருன்னா அவர் கான்ஃபிடென்ட்டாக வெளியே போனால் நீங்கள் கரெக்டாக அவருக்கான வழிகளை கொடுத்து இந்த காவல்துறையும் நம்ம நிர்வாகிகளும் சேஃபாக அவரை கொண்டு வந்து, அதே மாதிரி அவர் திருப்பி போயிட்டாருன்னா அதுக்கு அடுத்த மாவட்டம் வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு இருக்கிற பயம்
பயமே அவருக்கு மேலே அளவு கடந்த அனுபவம் வச்ச நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவரை பார்க்கறதுக்காக இப்போ 5000 பாஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 5000 பேரை விட வெளியே நிறைய பேர் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் முன்னாடி பேரிகேட் போட்டு அவங்களெல்லாம் தனியாக வேறு ரூட்டு மாற்றி அனுப்புவோம், பார்க்கிங்க்கு தனியாக அனுப்புவோம்லாம் நிறைய பிளான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எனக்கு எங்கள் அண்ணனை பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலாகி அவரை அப்படியே கசக்கி அவர் ஓட்டு போட வரும்போலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக அவர் போகிறார். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சுற்றி கேமராவாக இருக்கும். அவரால் அதை ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணுறது, இல்லை அவங்கள அவாய்டு எப்படி பண்ணுறது, யாரையும் அவாய்டும் பண்ண முடியாது. ஏன்னா அரசியல் காலத்துக்கு வந்தாச்சு. இப்போ யாராவது ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வராங்கன்னா விஜய் நான் அதுக்கு போஸ்ட் கொடுக்கலாம் பார்த்தியா, அவருக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா. இது அவருக்கு மட்டும் சொல்ல, நிறைய நடிகர்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. அவர் என்ன ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க போகிறாரு, அவர் அவ்வளோ பெரிய ஆளா, அவருக்கு ஒரு நிமிஷம் நின்னா என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நின்னா தான் தெரியும். அவர் நடந்து போகும்போதும் சரி வரும்போதும் அது ஒருத்தர் எடுத்தாங்கன்னா 1000 பேர் அந்த இடத்துக்கு வந்து நின்றுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 5000 பேர் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸில் 250 பேருன்ற கிட்டத்தட்ட 16-18 பாக்ஸ் கிட்ட ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் வசதி, டேப் வசதி, அவங்களுக்கு தேவையான மருத்துவம், 15 டாக்டர்ஸு, மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க, ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபயர் இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தொழுவதற்கான ஒரு பந்தலே போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரைடேன்றனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக்கிற நிர்வாகிகள் பார்த்து செஞ்சிருக்காங்க. இது ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் நான் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே டைம் சொல்லியிருக்காங்க. அழகாக வந்து பேச போகிறாரு. என்னென்ன பேச போகிறாருன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசி முடிச்சோன்னா நம்ம சேனலில் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ணாமல், அதாவது அவர் என்ன பேசுகிற சில சேனல் எல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க. அவர் பேசுகிற ஃபுல் வீடியோ என்ன பேசுகிறாரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் அதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கூட்டணி நமக்கு இருக்கிற ஒரு குழப்பம் என்னன்னா விஜய் அவருக்கு கூட யார் கூட்டணி வரப்போறான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர், காங்கிரஸ்லாம் வராது, அவங்களாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. ஏன்னா இப்போ இந்த நிலவரம், இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் இருக்கிற நிலவரம் என்னன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மீன்ஸ் அவங்க ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க, அதிகமான சீட்டு கேட்குறாங்க. இதுக்கு முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு, அவருக்கு அவ்வளோ க்ரௌட் இருக்கு, விருப்ப மனு வாங்குறதுக்கு இத்தனை லட்சம் பேர் வராங்களே, இத்தனை 1000 பேர் வராங்களேன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால அவரோட பவர் என்னன்றது ஒரு அளவுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்த விஷயம் தான், பர்சன்டேஜ் எவ்வளோ வாங்குவீங்க, விஜய் அவருக்கு தனிச்சு நின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவீங்க. இந்த நேரத்தில் ஒரு உண்மையை உங்களுக்கு நான் போட்டு உடைக்கிறேன். தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தனியாக நின்னாலே கிட்டத்தட்ட 27-28% பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனியாக நின்னாலே. அதே மாதிரி நான் சொன்னேன் பாருங்க, இந்த 4 கால் இருக்கணும்ன்ட்டு முதலமைச்சருக்கு அந்த சேர் மாதிரி அவரை சேர்த்து ஒரு 3 கால் இருந்தால் மட்டும்தான் அவரால் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியும். அவர் தனிச்சா நின்னா அவரோட பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? நம்ம எல்லாருமே டீமை வச்சு நம்ம எல்லாமே பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கோம். நமக்கு வந்த விவகாரம் படி பார்த்தீங்கன்னா 21லேருந்து 22% தான் முதலமைச்சர், அதாவது திமுகக்கு இருக்குது, வாய்ப்புகளே இருக்குது. மற்றபடி அவருக்கு வாய்ப்புகளே கிடையாது. அவர் இப்போ எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாரு, 234 தொகுதியிலும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் தான் வேட்பாளர் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். காரணம் அவருக்காக மட்டும்தான் ஓட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் விஜயன் முகத்துக்காக தான் ஓட்டு. நாளைக்கு நாங்கள் ஜெயிச்சாலும் யார் இப்போ அஸ்வின் ஒருத்தர் நின்று ஜெயிக்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்கள் தொகுதியில் நடக்கும். நம்மளாம் தனிச்சா எதுவும் பண்ண மாட்டோம், அவர் சொன்னால் அதை நடத்தி காட்டுவோம். அதுதான் இப்போ நான் எங்களை மக்கள் இயக்கத்துலேருந்து அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதை பண்ண அஸ்வினா அதை நாங்கள் முடிச்சு அவருக்கு சொல்கிறது தான் எங்களோட வேலையை. அந்த அளவு பார்த்தீங்கன்னா எங்களோட வேலைகள் அப்படி இருக்கும். நான் இங்கே திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் இவர் அடிக்கிறது, இவருக்கு தெரியாமல் அவர் அடிக்கிறது, முதலமைச்சரை என்னதான் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரே ஷாக் ஆவார். நானே இவ்வளோ தான் ஊழல் பண்ணுறேன், நீ என்னை விட அதிகமாக பண்ணியிருக்கேன். அப்படி தான் திமுக அரசு போயிட்டுருக்கு. இப்போ விஜய் நான் சொல்கிறது அதே ஃபார்முலா எடுத்து எல்லா மீட்டிங்லையும் வந்து முகம், என்னோட முகம், தலைவர் நான் தான், என்னோட முகம் தான் 234 தொகுதியிலும் சொல்லி இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு அவளோட பர்சன்டேஜ் என்னன்ட்டு. 21லேருந்து 22% தான் முதலமைச்சருக்கு இருக்குது. நமக்கு 27லேருந்து 28% தனியாக நின்னா நமக்கு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் யார் பவர்ஃபுல் லீடர்ன்ட்டு. இவங்க எல்லாருமே கூட்டணி சேர்த்தா. இப்போ எல்லாருமே திருமாவளவன் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, எங்களுக்கு இந்த சிங்கிள் டிஜிட்லாம் வேணாம், எங்களுக்கு டபுள் டிஜிட்டாக கொடுங்க. எங்களுக்கு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 20 அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாலாம் அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு 2 டிஜிட்டாக தான் வேணும் எங்களுக்கு சீட்ஸ் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் சைட்லேருந்து எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் கட்டத்தில் இருக்காங்க பாருங்கள் காங்கிரஸில், அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. எங்களுக்கு இவ்வளோ வருஷம் நாங்கள் இப்படி இருந்துட்டோம், எங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டேங்க, எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தெரியப்படுத்த மாட்டேங்க, அவங்கள கேட்டுக்கு வெளியே நிப்பாட்டுறாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இப்போ பார்கின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இங்கே இருக்காரு. ஸோ எங்கள் தலைவர்கிட்ட பேசி நாங்கள் எங்கே வேணா போயிடுவோம், நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி தெரிய வரும் யார் கூட காங்கிரஸ் போகிறாங்கன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
கூட்டணி இருந்தால் தான் திமுக, கூட்டணி இல்லைன்னா திமுகன்ற ஒரு கட்சியே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா தொகுதியிலும் வீக்காக இருக்காங்க. அது மக்களுக்கு தெரியப்படுத்துதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மீதி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட மாம்பழம் கட்சி அந்த ஐயா இருக்காரு பாருங்க, அவங்க பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்தால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே போடுவோம்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க நிர்வாகி தான் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் உள்ள கட்சிக்குள்ளே நிறைய விஷயங்கள் போகுது. இப்போ முதலமைச்சர் நினைக்கிற விஷயம் என்னடா எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க, நம்ம இவங்களை விட்டுட்டா இவங்க நேராக விஜய் அவர்கள் கூட போய் சேர்ந்துருவாங்க, அப்படி சேர்ந்துட்டா அவங்களுக்கு டபுள் மடங்கு பலம் ஆகிடும். ஸோ முதலமைச்சர் விஜய் தான்றதுல மாற்று கருத்து இல்லை, மீதி கட்சிக்காரங்களும் போய் சேர்ந்துட்டா அவர் தான் கன்ஃபார்ம் ஆகிடுமேன்ற அளவுக்கு ஒரு பயம் ஏற்படுது. வெளியே பார்க்குற மக்களுக்கும் அந்த தாட் வந்துடக்கூடாதுன்றனால அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில், கிட்டத்தட்ட 12 மணி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் கூட போகுது. நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வர போகிறாரு, என்ன பேச போகிறாரு, அவரோட பேச்சு என்ன இருக்க போகுதுன்றதுக்கு நாவலாக வெயிட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்றே பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த திடலுக்கு போயிருக்காங்க. அது அர்ஜுனா சார் கூடயும் செங்கோட்டையன் சார் கூடயும் நம்ம புதுச்சு ஆனந்த் சார் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நிறைய குடும்பமாக போயிருக்காங்க. இன்னும் ஹைலைட்டான விஷயம், அந்த பஸ்ஸு பனையூர்லேருந்து எடுத்த பஸ்ஸு போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து போகிறாங்க. அது இல்லாமல் சேலத்துக்கு அது வரும்போது டோல்கேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்பு, அது ஆரதிலாம் எடுத்து அந்த வண்டி அவ்வளோ வரவேற்பாக வந்து பார்த்தீங்கன்னா திடலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதுவிதமான அரசியல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆவலா விஜய் நான் என்ன பேச போகிறேன், அவரோட கருத்துக்கள் என்ன இருக்க போகுது, இன்றைக்கி திமுகவை எந்த அளவுக்கு பிளாஸ்ட் பண்ண போகிறாரு, இன்றைக்கி மீடியா ஃபுல்லாக, நாளைக்கு பிரிண்ட் மீடியா ஃபுல்லாக எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைரலாக அந்த கண்டென்ட் இருக்க போகுதுன்றதுல நான் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு. உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவரை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாட்டா டேக்கர் பாபாய், நான் உங்கள் ஏஜே. நன்றி. அதாவது எந்த ஒரு மீட்டிங்லையுமே நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஒரு சிறப்பு வந்து இந்த மீட்டிங்கில் இருக்குது, அது நீங்களே பாருங்கள். முஸ்லீம் நிர்வாகிகள் தொழுவதற்காக ஜிம்மா தொழுகை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே வர முஸ்லீம் நிர்வாகிகள் தொழுவதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னே சொல்லலாம். இதுதான் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சீலநாம்படி பைபாஸில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாத்தையுமே தெரியும். இந்த கூட்டத்திற்கு கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் அடையாள அட்டை இல்லாமல் யாருமே வர வேண்டாம். இன்றைக்கி அடையாள அட்டை கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் தயவு செய்து யாரும் வர வேண்டாம். இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெற வேண்டும். இது சிறப்பாக நடைபெற்றால்தான் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனுமதி நம்ம வாங்க வேணும். அதுக்கும் ஒரு 2 இடம் பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக கழக தலைவரிடம் எங்கள் பொதுச்செயலாளரிடம் அனுமதி பெற்று அடுத்த மாதம் கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும். அதனால் பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் வர முடியாதவங்க யாருமே அந்த திடலுக்கு வந்து எந்த வித இடையூறும் பண்ண வேணாம்னு கேட்டுக்கிறேன். நாங்கள் திடலுக்கு இது வந்து முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த விழாவை இதில் நாங்கள் வந்து காவல்துறையினர் என்ன கேட்டிருக்கோன்னாக்கா மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். இதில் கழகத் தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுகிறாருங்கிறது அவருக்கு தனியாக பாதுகாப்பு, அவருக்குன்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழு வந்து ஆராய்ந்துட்டு அது காவல்துறை அதிகாரம் தெரிவிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க தெரிவிப்பாங்க. அதான் அது அந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்சின்னு சொல்லியிருக்காங்க. இது சேலமா அதுன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும்.